இப்போ பால் பொருட்கள் இருக்குல்ல, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இது எல்லாமே உடல் பருமனை ஏற்படுத்தும். அதனால் இதை சாப்பிடக்கூடாது. பால் பொருட்களே மனித உணவு, அது 6 வயசுக்குள்ளே தான் சாப்பிட்ணும். குழந்தைங்க சாப்பிட்ற உணவு தான் பால். அதுவும் தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கும் கட்டுப்பாடு இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்றத உணவு தான் பால். அதுக்காக குழந்தைங்க எல்லா பாலையும் குடிச்சிடக்கூடாது. தாய்ப்பாலை மட்டும்தான் அந்த குழந்தை குடிக்கணும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது. பெரியவங்கெல்லாம் பாலெல்லாம் குடிக்கக்கூடாது. மாட்டுப்பாலுங்கிறது கண்ணுக்குட்டிக்கு தானே தவிர, ஆட்டுப்பாலுங்கிறது ஆட்டுக்குட்டிக்கு தானே தவிர, மாட்டுப்பால் என்பது மனுஷங்களுக்கு கிடையாது. ஆட்டுப்பாலுங்கிறது ஆட்டுக்குட்டிக்கு கிடையாது, அது ஆட்டுக்குட்டிக்கு. அதனால் பால் 6 வயசுக்கு மேலே குடிக்கக்கூடாது. 6 வயசுக்குள்ளே குடித்தாலும் அது தாய்ப்பாலாக தான் இருக்கணும். அப்போ 6 வயசுக்கு மேலே நீ பால் குடிக்கிற அப்படின்னா அது கண்டிப்பாக அது தவறு. பால் சார்ந்த எந்த பொருட்களுமே சாப்பிடக்கூடாது. வெண்ணெய், நெய், தயிர், மோர், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பால் சார்ந்த எந்த உணவுகளும் சாப்பிட. இதெல்லாம் உடல் பருமனை ஏற்படுத்தும். உடல் பருமன் அதிகமாச்சுன்னா வாழ்க்கையே சுமையாயிடும். வாழ்க்கையும் பருமனாயிடும், சுமையாயிடும். உடம்பு சுமையாக அதிகமாகும்போது, உடல் எடை அதிகமாகும்போது, அளவுக்கு அதிகமாகும்போது வாழ்க்கையோட எடையும் அளவுக்கு அதிகமாகிடும். வாழ்க்கையும் சுமக்க முடியாது. வாழ்க்கையை தூக்கிட்டு நடக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை தூக்கிட்டு, சுமை நிறைந்த அந்த வாழ்க்கையை தூக்கிட்டு உட்கார்றதும் எழுந்திருக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்காதீங்க. மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. எல்லா நோய்க்கும் தீர்வு அதில் இருக்குது. நம்ம மனித உணவுகளை மீறி போனதுனால தான் நமக்கு எல்லா நோயும் வந்துச்சு. மனித உணவுகளை மீறி நம்ம போய் கண்டதையும் சாப்பிட்டு வயிறு நிரம்புனா போதும். அது எப்போ தெரியுமா? உயிர் பிழைக்கிற சூழ்நிலையில் தான். உயிர் வாழ்ந்தால் போதும். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது தான் எதையாவது தின்னு வயிற்றை நிரப்பி உயிர் வாழ்வதே. அப்புறமா நல்லா வாழும்போது நம்ம என்ன வேணாலும் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு வாழலாம். இது இப்போ ஏதாவது நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, காட்டில் மாட்டிக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் உயிர் வாழ வேண்டிய கட்டாயம், உணவே இல்லாத சூழ்நிலையில் தான் உயிர் வாழ்ந்தே ஆகணும். அப்படிங்கும்போது தான் சரி, தயவு தர்ஷனெல்லாம் பார்க்கக்கூடாது, பரிதாபம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற உயிரினங்களை எதையாவது பிடிச்சி கடித்து சாப்பிட்டு, ஏதாவது எது கிடைக்குதோ, மீன் கிடைக்குதா, மீனை சாப்பிட்டு அந்த நேரத்தில் உயிர் காப்பதற்காக ஒரு கடுமையான நிர்பந்தம், வேறு வழி இல்லாத ஒரு நிலைமை இல்லை, இதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அப்போ தான் நீங்கள் என்ன சாப்பிடணும்? மீன் அல்லது ஓணம், தவளை, இப்படி எது கையில் கிடைக்குதோ அதை சாப்பிட்டு உயிர் பிழைக்கணும். அந்த மாதிரியான உணவு. அப்போ தான் நீங்கள் மாமிசம் சாப்பிட்லாம். உயிர் பிழைக்கிற சூழ்நிலைக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கும் போது தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும். எந்த உணவு சாப்பிட்ணும்? அந்த தயிர், மோர், பால், வெண்ணெய், இந்த உணவெல்லாம் எப்போ சாப்பிட்ணுன்னா, உங்களுக்கு எங்கேயாவது பெரிய உணவு பஞ்சம் வந்துருச்சு, சாப்பிட்றதுக்கு உணவே இல்லை அப்படிங்கும்போது தான் என்ன சாப்பிட்ணும்? சாப்பிட்றதுக்கு உணவே கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அப்போது வேறு வழியே இல்லை, இதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அப்போ தான் நீங்கள் அந்த பக்கத்தில் மாடு தான் நிற்கிதா, அதோட பாலை கறந்து குடிக்கலாம். ஏன்னா சில கதைகளெல்லாம் நம்ம கேட்போம். அதாவது குடிக்க தண்ணியே இல்லாதப்ப சிறுநீரை கூட குடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது நம்ம ரொம்ப விதிமுறையெல்லாம் பார்த்துட்ருக்கூடாது. விதிமுறையெல்லாம் அப்போ நம்ம தளர்த்திடணும். உயிர் பிழைச்சா போதும். உயிர் பிழைக்கிறதுக்கு நீ விதிமுறையெல்லாம் பார்த்து, விதிமுறைப்படி தான் நான் இருப்பேன், விதிமுறை தான் எனக்கு முக்கியம், உயிர் எனக்கு முக்கியம் இல்லை. விதிமுறைங்கிறது எதுக்குன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விதிமுறை இது முக்கியம். ஆனால் உயிர் வாழ வேண்டிய சூழ்நிலையில் நம்ம விதிமுறையை புறக்கணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோன்னா, மாமிசம் சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், முட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா, இங்கே உள்ள மக்களுக்கு உயிர் வாழ்வதே பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது இன்னும் உயிர் வாழ்கிறதே இங்கே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு எங்கே வறுமை வந்துடுமோ, எங்கே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுமோ அப்படின்னு சாப்பாட்டை பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு தைரியமாக அவங்க பார்க்குறதே இல்லை. அதனால் பால் சார்ந்த பொருட்கள் நம்ம சாப்பிடக்கூடாது. பால் சார்ந்த பொருட்கள், தயிர், மோர், பால் எல்லாம் உடல் பருமனை ஏற்படுத்தும். எது மனித உணவோ அதை மட்டுமே சாப்பிடுங்க. உடல் பருமன் குறைஞ்சிரும். அப்புறம் நோய்கள் குணமாயிடும், ஆரோக்கியமாக இருப்போம். எல்லா நோயுமே குறைஞ்சிரும். அதான் மனித உணவுகள்னால் எது? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், இதுதான் மனித உணவு. மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. அப்புறம் தானியங்களும் மனித உணவுகள் கிடையாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. இப்படி எது மனித உணவோ அதை மட்டும் சாப்பிடுங்க. எல்லா நோய்களுக்கும் தீர்வு அதில் தான் இருக்குது.
உணவே மருந்துன்னு சொன்னாங்களா, உணவே தீர்வு. உணவே மருந்து இல்லை, உணவே தீர்வு அனைத்து பிரச்சனைகளுக்கும்.